படிக்குது. அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கேட்கல. அந்த படத்துல நடிக்கிற ஹீரோ பேர் எனக்கு தெரியாது. அவர் பேர் என்ன? அவர் பேரு அவர் பட்ட பேர் உங்களுக்கு இல்லையா? ஒண்ணு கேட்கல இல்லையா? தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடினாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் தனது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திறந்தாரு. அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. அவரை கருணாநிதினு சொல்லுவாங்க. அவர் பேர் என்ன? சத்தமா. இந்த அடிப்படை கல்வியை சரியா கற்றுக் கொடுக்கிறதுனால சத்தியமூர்த்திக்கு இன்னும் பேர் கிடையாது. உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க. கையில் எடுக்க பார்ப்போம். கருணாநிதி யார் சொல்லுவோம்? அந்த வழியில இந்த சத்தியமூர்த்தி பள்ளி அடிப்படையை நல்லா சொல்லிக் கொடுக்கிறதுனால இந்த பள்ளிகளுக்கு வெளியில போன நிறைய பேர் பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. எங்கேயும் சேர்த்து உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பதவிகள் போகணும்னு ஆசை இருக்கா? நிறைய கம்பெனிகள் உங்களை மாதிரி ஆட்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? பேசிக்கா நிறைய படிச்சிருக்கோம். இப்ப இளைய தளபதி கேட்டவங்க யாரும் சொல்லுங்க. இளைய தளபதி தெரியுதா? இப்ப சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தியாகியோட பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதையும் சொல்ல தெரியலாம். நம்ம பள்ளியுடைய பேர் என்ன? அவர் பேர் என்ன? சத்தியமூர்த்தி. சத்தியத்துக்காக உயிர் விட்டவர். அவருடைய நினைவாகத்தான் நம்ம டி.என். அப்துல்லா ஐயா அந்த பேரையே வச்சு நம்ம பள்ளி எத்தனை காலமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் பையன்களாக நடத்துறாங்க. அவர் நினைச்சிருந்தா பேரை மாத்திருக்கலாம். ஆனா சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க பேரை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியமூர்த்தி என்ற பெயரிலேயே இந்த பள்ளி இன்னும் தொடருது. ஆனா இந்த பள்ளியில இன்னும் நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு நீங்க எல்லாம் போனீங்கன்னா இந்த பள்ளியினுடைய பேரை உலக அரங்கில ஏற்றலாம். எப்படி சொல்லவா? நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல ஒருத்தர் பார்த்தாரு. அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் பேர் என்னப்பா? ராக்கெட் விஞ்ஞானி சொல்றாங்க. அவர் பேர் என்ன? ராமேஸ்வரத்திலிருந்து ஏரோப்ளேன்ல ஏறின ராக்கெட்ல ஏறின ஒரே மனுஷன் அவர்தான். அவர் பேர் என்ன? அந்த மாதிரி சத்தியமூர்த்தி பள்ளியிலிருந்து இங்க இருக்கிற ரஞ்சினியோ, இங்க இருக்கிற தாகாவோ, இங்க இருக்கிற முசம்மிலோ, இங்க இருக்கக்கூடிய ஆனந்தோ யாரோ ஒரு ஆளு ராக்கெட் விஞ்ஞானியா மாறினா, அந்த விஞ்ஞானியா மாறினா அவருடைய பேரும் குணமும் உலக அரங்கில் நிறைய எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர் எங்க படிச்சாரு, எங்க படிச்சாருன்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் எங்க படிச்சாங்க சொல்லுவாங்க? சத்தியமூர்த்தியில படிச்சான்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ சமீப காலங்கள நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். எத்தனை பேருக்கு படம் பிடிக்கும்? எத்தனை பேர் படம் பார்த்திருக்கீங்க? படம் பார்த்தவங்க கை தட்டுங்க பார்ப்போம். படம் பார்த்தவங்க கை தட்டுங்க. படம் பார்த்தவங்க கை தட்டுங்க. இங்க பார்க்க யாரும் சொல்லுங்க. ஒரு அனுமதிஞானி 4 படங்களை கொண்டு போய் அவருடைய மேனேஜரை கொண்டு போய் காமிச்சார். ஒரு அனுமதிஞானி 4 படம் கொண்டு போய் அவங்க மேனேஜரை காமிச்சார். முதல் படம் கொண்டு என்னவா பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் ஒரு செயின் விட்டா இந்த கால செயின் வெளியே எடுத்துடலாமா? இப்ப கேட்கல உங்களுக்கு பருப்பு வந்திருக்கீங்களா? பருப்பு எத்தனை பேருங்க? நீங்க கேட்டாதான் முடியும். பருப்பு வந்திருக்கீங்களா? பருப்பு பொம்மையில இந்த பக்கம் ஒரு செயின் விட்டா இந்த பக்கம் வந்துடும். 2வது பருப்பு பொம்மையில இந்த பக்கம் செயின் விட்டா வாரி வெளியே வரணும். 3வது பருப்பு பொம்மை வச்சிருக்கா. அப்ப இந்த பக்கம் செயின் விட்டா அது இங்க போயிடணும் வயிற்றுக்குள்ள. அப்ப அந்த அமெரிக்கன் கேட்கிறாரு, இங்க என்னப்பா எனக்கு சொல்ல வர இந்த 3 பொம்மையை எதுப்பா சத்த பொம்மைன்னு கேட்டாரா? அதுக்கு வந்திருந்த விஞ்ஞானி சொன்னாரா, என்கிட்ட 4வது பொம்மை இருக்கு, அதுதான் சத்த பொம்மைங்க. எப்படி சொல்லுப்பா. முதல் பொம்மையில செய்ய முடிய அதெல்லாம் இன்னைக்கு ஊர் மக்களுக்கு நம்ம ஊருக்குள்ள நாளுக்குள்ள யூடியூப் மூலமா, பேஸ்புக் மூலமா, சோசியல் மீடியா மூலமா, பெரிய பெரிய நியூஸ் மூலமா காதுல போற செய்தி மாறி வாங்குற மக்கள்
குழந்தை வந்து மனுஷன் தான் சொல்றான். குழந்தை மனுஷன் தான் சொல்ற உண்மையா? மனுஷன் என்ன சொல்ற? ஒண்ணு கேட்கல, மனுஷன் என்ன? இப்போ டார்வின் சொன்னது அதான், மனுஷன் குழந்தைல இருந்தா பரிணாமம் அடைஞ்சான்னு சொல்றாங்க. அப்போ முதல் குரங்கு பொம்மையில இந்த காதை செயினை விட்டோடனே இந்த காதை வந்துருச்சு. அப்போ இந்த காது வழியா வாங்குற செய்தியை பல மக்கள் இந்த காது வழியா விட்டுறாங்க. நிறைய பேர் விட்டுறீங்க, நிறைய பெற்றோர்கள் விட்டுறீங்க. இந்த காதுல வர செய்திய இந்த காதை விட்டுறீங்க. ரெண்டாவது பொம்மை இந்த காதை வாங்குற செய்திய இந்த பக்கமா விட்டுருது. அப்படின்னா என்ன? அவங்க அப்படியா மொழி, இது எப்படியா மொழி போனோம் தெரியுமா? இந்த காதுல அந்த செய்தியை வாங்கி இந்த காது அப்படி இந்த வாயில விட்டுருது. என்னன்னே தெரியாம, யாரு என்ன சொல்றாங்கன்னு தெரியாம பல பேர் பல நாட்டுல பல இடத்துல இந்த காதுல வாங்குற செய்தி இந்த வாயிலையே விட்டுறாங்க. பல பெற்றோர்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். பிள்ளைகள் அப்படித்தான், என்னன்னே தெரியாது இந்த வாயில விட்டுறாங்க. மூணாவது பொம்மை இந்த காதுல வாங்குது, இங்க இறக்குது. அப்படின்னா என்ன? செய்தியை பூரா வாங்கிடுவாங்க, உள்ள தங்க வச்சுக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க அதை தீர ஆராய மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி வாங்கி 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 பல பேரோட நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. செல்லுல பாக்குறது பூரா வாங்குறது, இப்படி வச்சுறது. அது கெட்டது இருக்கு, நம்ம பிள்ளைக்கு கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும், நல்லது இருக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். ஆனா அது பண்றது இல்லை. நிறைய பேர் வாங்கி மனசுலயே வச்சுக்கிறீங்க. நாலாவதா கையில வச்சிருந்த பொம்மை எடுத்துறீங்களா? அந்த பொம்மை தான் ஒரு தடவை செயினை உள்ள விட்ட உடனே இந்த வழியா வெளியே வருது. ரெண்டாவது தடவை இந்த செயினை விட்ட உடனே இந்த வழியா வருது. மூணாவது தடவை செயினை விட்டா உள்ள போகுது. அந்த நாலாவது பொம்மைக்கு இந்த 3 சக்தி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பெற்றோர்கள் எந்த செய்தியை வாங்கணும், எந்த செய்தியை வெளியே விடணும் தெரியும். ரெண்டாவது, எந்த பெற்றோர்கள் எந்த செய்தியை வாங்கி எந்த செய்தியை சொல்லணும்னு தெரியும். மூணாவது, எந்த செய்தியை வாங்கி எந்த செய்தியை மனசுக்குள்ளே வச்சுக்கணும்னு தெரியும். புரியுதா என்ன சொல்றேன்? இன்னைக்கு குழந்தைகள் அதான் நிலைமை. பெற்றோர்கள் சரியா இருந்தா பிள்ளைகள் சரியா இருக்கும், பெற்றோர்கள் சரி இல்லைன்னா பிள்ளைகள் சரியில்லை. பல இடங்கள்ல பெற்றோர்கள் செய்த மிகப்பெரிய தவறலாம். அதை பெற்றோர்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த குடியரசு தினங்களாக இருந்தாலும் நம்ம மாற்றிக்கணுமா? இதெல்லாம் பெற்றோர்கள் மாற்றிக்கிறீங்களா? யாரும் கேட்க மாட்டீங்க, மாற்றிக்கிறீங்களா? கையாட்டு சொல்லுங்க, சொல்ல வேணாம். மாற்றிக்கிறீங்களா? நல்லது. இப்ப குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவோமா? எப்பா எல்லாரும் நீங்க 6வது 7வது எல்லாம் படிக்கிறீங்களா? அடுத்து நீங்க 10வது 11வது 12வது போகணும், ரைட்டா? அடுத்து வேற ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. இப்ப சமீபத்துல ஆம்பூர் வாணியம்பாடி பக்கத்துல கொத்தக்கோட்டைன்னு ஒரு ஊரு, அதுல சுகாசிரின்னு ஒரு பொண்ணு பரீட்சை எழுதுறதுக்காக தன்னுடைய முழுப்பரிசை எழுதுறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்குது. அப்ப பஸ்ஸுக்கார வந்து நிப்பாட்டி அதுக்குள்ள ஏறி போகணும். இதான ஏறி பஸ் வருது, இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்குது. பஸ்ஸுக்கார உட்காராம உட்கார போயிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா நம்ம மாதிரி எங்க பஸ் ஸ்டாப்ல போய் நின்று பஸ் நிக்காம போயிடுச்சுமான்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா? நம்ம மாதிரி சத்தியமூர்த்தி பள்ளியிலிருந்து போன புள்ள மாதிரி ஒரு புள்ளதான். அந்த புள்ள இருந்த பஸ்ஸ விட்டுட்டா, இன்னைக்கு எழுத போற அந்த பிசிக்ஸ் இயற்பியல் எக்ஸாம் விட்டுட்டா, நம்ம வாழ்க்கையே இருந்து போயிருவேன்னு தோணுச்சு. பஸ் வந்துச்சு, பஸ் போயிடுச்சுமா போய் ஏற்காம ஆம்பளை பிள்ளைய பதவி போய் நின்றுடுவான். பொம்பளை பஸ் வந்துச்சு, பஸ் போ